ஹாய், திஸ் இஸ் ஷப்னா ஜெயின். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு கேஸ். கிரேட் 11ல் படிக்கிற ஒரு கேர்ள். இவ வந்து கிளாஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கொண்டு எல்லாரோடையும் பேசி நல்லா சோஷியலாக இருந்த ஒரு கேர்ள். கொஞ்ச நாள் போகிற நேரம் திடீரென்று கிளாஸில் பேசுகிறதே இல்லை, தனிமையாக இருக்கிற ஒரு கேர்ளாக மாறுறா. யாரோடையும் எந்த விதமான ஐ கண்டாக்டும் அவருக்கு இல்லாமல் போகுது. இப்படி இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் தான் காணப்படுது. பெர்ஃபார்மன்ஸு ஃபுல்லாக குறைஞ்சி, எந்த விதமான ஸ்கோர்ஸோ இல்லாட்டி எந்த விதமான பரீட்சையிலே அவருக்கு எந்த விதமான மார்க்ஸும் இல்லை. ஸோ ஆகவே ஸ்டடி சைட்லேயும் லோவாகி இந்த சோஷியல் கனெக்ஷன்ன்றதையும் ஆகவே இல்லாமலாக்கி கொண்டு இருக்கிற ஒரு மாணவியாக அவள் காணப்படுறா. இப்போ இந்த கேர்ள் எடுத்து கதைக்கிற நேரம் அவள் சொன்ன ரீசன், கிளாஸில் சரியான டாக்கட்டிவாக இருந்த ஒரு கேர்ள். ஒரு நாள் ஒரு டீச்சர் வந்து பாடத்தை படித்து கொடுத்து கொண்டு இருக்கிற நேரம் இவ இடையில கேள்வி கேட்டுக்கிறா. ஸோ அந்த டீச்சர் வந்து, நான் பாடத்தை இன்னும் முழுமையாக முடிக்கவே இல்லை, இடையில நீயே கேள்வி கேட்குற அப்படின்னு சில ஹாஷான வேர்ட்ஸை பிரயோகிச்சு கிளாஸில் ஏசுகிறாங்க. பேசுகிற நேரம் பக்கத்தில் இருந்த பிள்ளைகளும் சிரிக்கிறாங்க. ஸோ இதால் அந்த பிள்ளைக்கு சரியான ஒரு மன உளைச்சல் ஏற்படுது. அதுக்கு பிறகும் அடுத்த நாளும் இதை வச்சு நான் சொல்லுவோம் கலாய்க்கிறேன். மாணவர்கள் அந்த டீச்சர் சொன்ன சில வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு இந்த பிள்ளைய கலாய்க்கிற சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்படுது. ஸோ அடுத்தடுத்து ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் போகிற நேரம் ஃபுல்லாகவே இந்த மாணவி அமைதியான ஒரு மாணவியாகவும், கிளாஸ்ல யாரோடையும் கதைக்காம தனிமையை தேடி போற ஒரு மாணவியாகவும் காணப்படுறா. அப்ப நாங்க யோசிக்கணும், இந்த சிச்சுவேஷன்ல அந்த பிள்ளையிட படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போறதுக்கும் அந்த பிள்ளையிட பர்சனாலிட்டியை ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிற ஒரு நிலையில தான் அந்த பிள்ளை காணப்படுது. ஸோ இதுக்கு சிம்பிளான ஒரு காரணம் தான், டீச்சர் முறையில்லாத வார்த்தை பிரயோகங்களை பாவிச்சு அந்த பிள்ளைய ஏசினது. சர்வசாதாரணமாக நாங்கள் இதை கிளாஸ் ரூம்ல செய்யற, நாங்கள் யோசிக்கிறது இல்லை பிள்ளைய நல்வழிப்படுத்தணும், பிள்ளைய கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், அவங்கள சரியான முறையில வழி நடத்தணும் என்ற உண்மையான ஒரு எண்ணத்துல தான் டீச்சர்ஸ் இப்படி ஏசுறதாக இருக்கலாம். பட் அந்த பிள்ளையோட பர்சனல் சிச்சுவேஷன் என்னன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. அந்த பிள்ளை மைண்ட்ல என்ன யோசிக்குது, அந்த பிள்ளையோட மனநிலை என்னன்றது எங்களுக்கு தெரியாது. ஸோ நாங்கள் பிள்ளைகளோட ஒரு டிஸ்கஷன்ல இருக்கிற நேரம் நிச்சயமாக அவங்களோட மனநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் எங்களோட வார்த்தை பிரயோகங்களோ அப்படி கற்றல் முறையோ கற்பித்தல் முறையோ காணப்படணும். ஸோ அந்த சின்ன விஷயம் அந்த பிள்ளையோட வாழ்க்கையை திருப்பி போட்ட சந்தர்ப்பம் தான் இது. ஸோ ஒரு சின்ன விஷயம் அந்த பிள்ளைய முழுமையாக ஒரு நெகட்டிவ் சைடுக்கு மாற்றிவிட்ட சந்தர்ப்பமாக தான் இது கருதப்படுது. பிள்ளைகளை நல்வழிப்படுத்த போறோம், அவங்களை எங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்ற காரணங்களுக்காக அவங்கள முறையில்லாம ஏசுறதையோ அப்படி இல்லாட்டி முறையில்லாம அவங்கள டீல் பண்றதையோ நாங்க இல்லாமல் ஆக்கி கொள்ள வேணும். இது சின்ன விஷயமாக எங்களுக்கு தோன்றினாலும் அது அந்த மாணவனை முழுமையாக தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தி கிளாஸ்ல ஒதுங்கி போற ஒரு மாணவியாக மாற்றிக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல நாங்கள் சரியான முறையில் டீல் பண்ணணும். டீல் பண்ணி அந்த பிள்ளைக்கு சரியான முறையில் கைடன்ஸை வழங்கக்கூடிய சிச்சுவேஷனில் தான் இருக்கிறோம். ஸோ டீச்சர்ஸ் இந்த விஷயங்களை டீல் பண்ணுற நேரம் கொஞ்சம் கவனமாக வார்த்தை பிரயோகங்களை சரியான முறையில் பிரயோகித்து அந்த பிள்ளைகளை டீல் பண்ணுறதை நாங்கள் பார்த்துக்கணும். கொஞ்சம் எங்களோட வார்த்தை பிரயோகங்கள் நாங்கள் என்ன பேசுகிறோம்ன்றதை கன்சிடர் பண்ணி அந்த பிள்ளைகளோட கதைச்சாலே இந்த மாதிரி இஷ்யூஸ் கிளாஸில் வரதை எங்களுக்கு தவிர்த்து கொள்ளலாம். இந்த வீடியோ பிரயோசனமாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.